பட் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அது நான் அதை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் டபுள் டேக்ஸஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்குது. அனுஷ்கா சஞ்சய் சிங்கிறவங்க வந்து 2012 ஒரு 1.35 crores அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருது. ஒரு டாக்ஸ் லால இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோல், ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வச்சு அவங்க வந்து இந்த கேஸை ஜெயிச்சிருக்காங்க. நான் இதுக்கு ஷேருக்கு ஈக்குவலண்டா நீங்க இதை ட்ரீட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு நீங்க டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லையும் வின் பண்ணிடுறாங்க. நம்ம பார்த்தது சிங்கப்பூர்லேருந்து அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் துபாயும் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ சிங்கப்பூர் துபாயை தவிர என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ வெல்த் வித் கௌஷிக் சேனலுக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். முக்கியமாக இந்த என்ஆர்ஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூரில் யூஏல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. யூஸ்வலாகவே இவங்களுக்குலாம் இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸேஷன் தான். ஏன்னா அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ அங்கேயும் டாக்ஸ் கட்டுற சினாரியோஸ் இருக்கும். அண்ட் எகைன் நம்ம இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, எது வாங்கினாலும் நினைக்கிறாங்க அப்படின்னா அது முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து இந்த டாக்ஸேஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையும் டாக்ஸ் கட்டுற மாதிரியான இஷ்யூ இருக்கும். பட் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம வந்து வெல்த் வித் கௌஷிக் சார் மீட் பண்ண வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். சார், என்ஆர்ஐஸ்க்கு அந்த டாக்ஸேஷன்றது ஒரு பெரிய கன்சர்ன் தான். ரீசெண்டாக இப்போ நம்ம கூட பேசும்போது என்னென்னா ரெண்டு இடத்துல டேக்ஸ் கட்டணும். ஸோ இதுக்கு வந்துட்டு அதுவும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். அது ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது அது ஒரு 10 lakhs 20 lakhs வந்து பெரிய அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து தப்பிச்சாலே லைக் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். பட் ஆனால் இதிலிருந்து இந்த டேக்ஸ் கட்டுறதுன்னு தப்பிச்சாலே அதுவே ஒரு பெரிய சேவிங்ஸ் தானேங்க சார். ஸோ இது இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எலாபரேஷன் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க சந்தேகங்களையும் நான் கேட்குறேங்க. ஓகே, சமீபத்தில் அனுஷ்கா சஞ்சய் சிங் அப்படிங்கிறவங்க தான் மீடியாவில் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அது. நான் அதை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் டபுள் டேக்ஸஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்குது. ஓகே. அது என்னென்னா டபுள் டேக்ஸ் அவாய்டு, அதாவது ஒரு டாக்ஸேஷன் அவங்க வந்து எந்த கண்ட்ரியில் அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து சம்பாதிச்ச பணத்துக்கு வரக்கூடிய பேசிவ் இன்கமுக்கு டேக்ஸு அந்த கண்ட்ரியில் கட்டணும். நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்களோ உங்களோட ஹோம் கண்ட்ரி, அந்த ஹோம் கண்ட்ரியில் டேக்ஸ் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே டேக்ஸ் பண்ண அமௌண்ட்டை இங்கே நெகேட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்கிற டேக்ஸை மட்டும் பண்ணலாம். டபுள் டேக்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஓகே, அதுதான் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை வந்து இந்த அனுஷ்கா சஞ்சய் சிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் லால இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோல், ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வச்சு அவங்க வந்து இந்த கேஸை ஜெயிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நான் இப்போ கிளியராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி போவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஒரு 2 பேர் வந்து ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலுக்கு உள்ளே போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு. உள்ளே போயிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எடுத்த உடனே நார்மலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு சூப் சாப்பிட்டு ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ்க்கு உள்ளே போவோம். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்லேருந்து வராரு, ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்புறம் டெசர்ட் வராரு, எல்லாம் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு வெயிட்டர் பார்க்குறாரு, வந்து பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் எப்படி சாப்பிட்ணுமோ நான் அப்படி சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அந்த வெயிட்டர் போயிட்டார். ஏன்னா பஃபேங்கும் போது நமக்கு நான் கம்மியாக கூட சாப்பிடுவேன், இல்லை நிறைய எவ்வளோ வேணும், வயிறு ஃபுல்லாக ஒரு அன்லிமிட்டட் மாதிரி கூட நான் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அப்படி அவர் சொன்ன உடனே அந்த வெயிட்டர் போயிட்டார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா. இதில் எப்படி வந்து இவங்க சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்களோ அதே தான் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸோட வாய் அடைச்சிருக்காங்க இவங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு அனுஷ்கா சஞ்சய் சிங்கிறவங்க வந்து 2012 ஒரு 1.35 crores அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருது. இப்போ டாக்ஸே கேபிட்டல் கெயின். ஓகே. கேபிட்டல் கெயின் 1.35 crores வருது. கேபிட்டல் கெயின் வருது. ஓகேங்க சார். அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் இன்வெஸ்ட், அவங்க சிங்கப்பூர் ரெசிடென்ட்டு. ஓகே, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு நீங்கள் வந்து ஷேர்ஸ் மாதிரி நீங்கள் இதுக்கு டேக்ஸ் போடுறீங்க, ஓகே, இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த கேஸ் போயிட்டே இருக்கு. இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு அப்பீலேட் ட்ரைபியூனல்னு ஒன்று இருக்குது. ஓகே, ITATன்னு சொல்லுவாங்க, இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரைபியூனல். அதில் போய் கேஸ் போட்டு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கோர்ட் மாதிரி. ஆமாம், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் மாதிரி. ஸோ அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இதுக்கு டேக்ஸ் கட்ட முடியாது, DTAல எங்கேயுமே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு குறிக்கல, ஓகே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஷேர்ஸ் மாதிரி தான்,
மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நான் டேக்ஸ் நாங்கள் லெவி பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதம் வைக்கிறாங்க. அனுஷ்கா மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அட்டானியை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஷேர்ஸ்க்கு ஈக்குவலண்டா கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ட்ரஸ்டி, ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ பாஸ் த்ரூ வெஹிக்கிள். ஓகே. அந்த பாஸ் த்ரூ வெஹிக்கிள்னா என்னன்னா, நீங்க வந்து டைரக்டா நீங்க ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை ட்ரேட் பண்ணும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்பப்போ நீங்க பே பண்ணணும். அந்தந்த ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க பே பண்ணணும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சட்டத்திலேயே இடம் இருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல எப்போ அந்த யூனிட் ஹோல்டர் அந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்றாரோ அப்போ மட்டும்தான் அவருக்கு டாக்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி டாக்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு லூப் ஹோலை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இது ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர், நான் இதுக்கு ஷேருக்கு ஈக்குவலண்டா நீங்க இதை ட்ரீட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு நீங்க டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லயும் வின் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. பட் ஆனால் நம்ம ஷேர்ஸாக வாங்கினோன்னா நம்ம கம்பல்சரி கட்டி தாங்க சார் ஆகணும். ஏன்னா நான் வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறேன், அது ஷேர்ஸ்னு வரும்போது. இது ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சருங்கிறனால மட்டுமே. ஓகே. இந்த டிடிஏல இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை தப்பா பண்ணினதை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இது எதிர்காலத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் இதை மாத்துறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறது வேற விஷயம். ஓகே ஓகே. அதை எப்போ மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இன்னி தேதிக்கு இந்த எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகே. அதை மட்டும் நம்ம பேசலாம். ஐ திங்க் அவங்க கேஸ் வின் பண்ணது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹர் பட் ஆல்சோ நிறைய என்ஆர்ஐஸ்க்கு எவ்வளோ என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். இப்போ நாங்களே இப்போ துபாயில் நாங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கோம். துபாயில் கிட்டத்தட்ட ஒரு 120 இன்வெஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதல்ல சிங்கப்பூர் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் தானே அது, இல்லை மற்ற கண்ட்ரிக்கெல்லாமா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் கேட்டிருந்தாங்க, நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு ஒன்றும் கேட்டாங்க. இப்போ சிங்கப்பூரை தவிர துபாயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் மார்க்கெட்லேயும் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. இது ஆக்சுவலாக இந்த 2 கண்ட்ரி மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. என்னென்ன கண்ட்ரிஸ்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்க சார். ஓகே. ஐ திங்க் நம்ம சிங்கப்பூர் அண்ட் சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன் லைக் ஹிஸ்ட்ரியில இருந்தே இருக்குது. அதனால நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் துபாயிலையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் ஆனால் இங்கே அந்த ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 50,000 இங்கே வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியானது சிலது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் இது அவங்களுடைய ஒரு 20-30% ஆஃப் அவங்களோட இன்கம் வந்து இது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார், இல்லைங்களா? கரெக்ட். ஓகேங்க சார். சார் எனக்கு இப்போ வந்து என்னன்னா இதில் முக்கியமாக என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற என்ஆர்ஐஸ், அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்லாம் இது மூலிமா பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க சார். நம்ம பார்த்தது சிங்கப்பூர்லேருந்து அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் துபாயும் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆமாங்க சார். இப்போ சிங்கப்பூர், துபாயை தவிர என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஜிசிசி கண்ட்ரிஸ் அதில் வந்துடும். ஒமான், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, மலேசியா கூட, போர்ச்சுகல், ஜெர்மனி, இட்லி, பிலிப்பீன்ஸ், நேபாள், இவ்வளோ கண்ட்ரீஸில் இந்தியாவோட டிடிஏஏ அக்ரிமெண்ட் இருக்குது. இவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே ஆர் எலிஜிபிள் டு டேக் அ கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தி ஐடி டிபார்ட்மெண்ட். சார் ஐ திங்க் இப்போ இந்த கண்ட்ரீஸில் இருக்க எல்ஆர்ஐஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குங்க சார். கரெக்ட். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னங்க சார்? ஸோ இது பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, டிஆர்சின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவங்க எந்த ஊரில் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, இந்த கேஸ் இப்போ இந்த சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கப்பூரில் அந்த பீரியட் அந்த அவங்கள்ட்டேருந்து டிஆர்சி அவங்க வாங்கணும், நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10Fன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில், இந்தியன் இன்கம் டேக்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் இணைக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கெயின் எப்போ வந்திருக்கோ நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜனவரி 2025 அந்த கெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து இந்த கேலண்டர் இயருக்கு உண்டானதாக இருக்கணும். 25 ஜனவரியில் இருக்குன்னா இந்த கேலண்டர் இயருக்கு உண்டானதாக இருக்கணும். நீங்கள் போன கேலண்டர் இயருக்கு உண்டானதாக கொண்டு வந்துட்டு இந்த வருஷம் நீங்கள் அதை கிளைம் பண்ண பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்கம் டேக்ஸ் லா படி உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஓகே. இந்தியன் இன்கம் டேக்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பீரியடு தேவை. இந்த ஜனவரி மாதம் 2025 இந்த அதாவது போன ஃபினான்ஷியல் இயரில் ஃபால் ஆனாலும் ஆஸ் பர் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு இந்த வருஷத்தில் வரல, போன வருஷம் தான் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க.
ஸோ இந்த வருஷத்துக்கும் அவங்க டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜனவரி மாதம் 2025 ரெடீம் பண்ண விஷயத்துக்கு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஓகே, இதை ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்க்கணும். அடுத்தது பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, PPT. ஓகே, இந்த ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி இது. இந்த எக்ஸாமை வந்து அவங்க பாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ் ட்ரீட்டிஸ் பிட்வீன் கண்ட்ரீஸை நம்ம இதை மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம். அதுலயே அவங்க நிறைய கேள்வி கேட்டுருவாங்க. அந்த கேள்வியிலேயே நமக்கு புரிஞ்சிடும் நம்ம இந்த எக்ஸாம்ஷன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, அந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து அந்த வருஷத்துக்கு உண்டான கேபிட்டல் கெயின்ஸ் அவங்க பண்ண முடியும். நான் இந்த டாக்ஸ் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சார் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் மெனக்கிடணும், கொஞ்சம் அலையணும். ஓகே, சில கண்ட்ரீஸ்ல அதை ஈஸியா கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க 2000 திராம் வாங்குறாங்க, விச் இன் இந்தியன் டேர்ம்ஸ் ஒரு 56,000 ரூபா. ஸோ ஒரு ரெசிடென்ட்டு, ஒரு துபாய் ரெசிடென்ட்டு இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னு சொன்னால் 56,000 ரூபா கொடுத்த ஒரு எக்ஸம்ஷன் வாங்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு எடுத்திருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காருங்கிறது ஒர்த்தா என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் செய்யணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு மொத்தமே செலவு 50,000 தான் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் பண்ணி வர்றதுனால அவருக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை. அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கொடுக்க போறாரு. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் திஸ் ப்ராசஸ் இஸ் obtained. ஓகே, ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம ஜான் 2025 நம்ம வந்து ஒரு டைம் வந்து ரெடப்ஷன் பண்ணுறேன், அது ஓகே. இப்போ நான் திருப்பி நவம்பர்லேயும் ஒரு ரெடப்ஷன் பண்ணுறேன். இப்போ வருஷத்துக்கு நான் 2 டைம் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான ப்ராசஸ் எந்த மாதிரிங்க சார் இருக்கும்? ஸோ நீங்கள் ஜனவரி 2025 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், அப்போ ஒரு ரெடம்ஷன் நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நவம்பர் 2024 நான் ஒரு ரெடம்ஷன் நான் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த வருஷத்துக்கு இந்த கேலண்டர் இயருக்கு மட்டும் நான் வந்து டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன்னா அது பத்தாது. நான் போன கேலண்டர் இயருக்கும் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த ஏன்னா இது ரெண்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வந்துடுது. ஆமாங்க சார். 24-25ங்கிற ஃபினான்ஷியல் இயரில் இங்கே வந்துடுது. அப்போ நான் வந்து 24 கேலண்டர் இயர் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டும் 25 கேலண்டர் இயர் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷனை என்னால் கிளைம் பண்ண முடியும் சார். அப்புறம் இன்னொரு இதில் ஒரு ஆட் ஆன் அப்படிங்கும்போது இது நம்ம வந்து ஒரு வர கேபிட்டல் கெயின்கான டேக்ஸு அதை பற்றி அதில் எக்ஸம்ஷன் எப்படி பண்ணுறது அந்த ப்ராசஸ் பார்க்குறோம். ஆனால் இப்போ சில ஏஎம்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே டிடிஎஸ்ன்றதை வந்து யூஸ்வலாக பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆமாம். எனக்கு என்ன கேள்வினா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து லைக் அந்த 10% டிடிஎஸ் 10% எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்காத ஏஎம்சிஸ் போகணுமா இல்லை அந்த டிடிஎஸ் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேங்க சார். ஸோ இந்த டிடிஎஸ் ப்ராசஸ்ங்கிறது வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. சில ஏஎம்சிஸ் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, சில பேர் வந்து பிடிக்கிறது இல்லை. சில பேர் வந்து யூஎஸ் ரெசிடென்ஸுக்கு பண்ணுறாங்க, யூஏஇ ரெசிடென்ஸுக்கு பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து சில ஏஎம்சிஸ் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ரூல்ஸ் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்க டிடிஎஸ் பிடிச்சிருந்தாலும் we are eligible for a refund. யார் டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கொடுத்து நான் சொன்ன அந்த 4-way டெஸ்ட் அந்த 4 டெஸ்ட்டும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, ஃபார்ம் 10F, டிஆர்சி ஃபார் த கேலண்டர் இயர், பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட், இது 4ஐயும் முடிச்சிருந்தாங்கன்னா 2 கேலண்டர் இயர் அவங்க சப்மிட் பண்ணாச்சுன்னா அவங்களுக்கு வந்துடும். டிடிஎஸ் பிடிச்சிருந்தாலும் ரீஃபண்ட் அவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் ரூல். டிடிஎஸும் ஓகே, டேக்ஸும் எக்ஸம்ஷனும் ஓகே. இப்போ இந்த கோல்டன் விசா மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும் இல்லைங்க சார். ஸோ இப்போ இந்த கோல்டன் விசா பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் யூஏஇயில் போயிட்டு துபாயில் ஒரு யூஏஇ எனி எமிரேட் அங்கே போயிட்டு 2 மில்லியன் திராம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அவங்க கோல்டன் விசா கொடுக்குறாங்க. இந்த கோல்டன் விசா எடுக்கிறவங்களுக்கு அவங்க சப்போஸ் வந்து இன்கம் டேக்ஸ் சொல்லியிருக்கிற மாதிரி 120 நாளோ 180 நாளோ அவங்க வெளியில் துபாயில் இருந்துட்டு டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவங்களால எக்ஸம்ஷன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டன் விசா வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க இங்கே இருந்திருப்பாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து என்ஆர்ஐ கோல்டன் விசா வாங்கினதுனால என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு அட்டைன் போயிருக்கலாம். டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கூட துபாய் கொடுத்துடலாம். ஓகே, 10F கூட அவங்க சப்மிட் பண்ணிடலாம். ஆனால் அவங்க பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு செக் வச்சு சப்போஸ் இவங்க வந்து ஒரு நிறைய சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் இவங்க வச்சிருக்காங்க, அதை ரெடீம் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய கெயின்ஸை டாக்ஸ் ஃப்ரீயாக பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா கோல்டன் விசா வாங்குறவங்க அவங்களால பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த லாஸ் இஸ். ஓகே சார். ஐ திங்க் நம்ம மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக இந்த சினாரியோஸ் லைக் இப்போ நடந்த அந்த கேஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கியமாக இன்னொன்று என்னென்னா லைக் என்ஆர்ஐஸ் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்ப்பாங்க. ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது என்னென்ன மாதிரியான என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, கிஃப்ட் சிட்டிஸ் இருக்குது, இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் சார்.
அண்ட் வியூவர்ஸ் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு NRI இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் கூட சார் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க டீம் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஆர் an NRI, do follow us, do subscribe us, and thank you sir. Thank you bro.